இங்க இறங்கு நான் காட்டுக்கு விருந்து குவாலிஃபை ஆயிட்டோம் மூடிட்டு கிளம்பு. தம்பி நீங்க குவாலிஃபை ஆகுங்க எந்த இளவாவது அவங்க எங்களுக்கு என்னடா இந்த வருஷம் பாயிண்ட் டேபிள் பாத்தில பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆயிட்டோம். குவாலிஃபை நாங்க ஆகாத குவாலிஃபையா நாங்க ஆடாத பிளே ஆஃபா வந்துட்டாங்க டே. அதோட இந்த வருஷம் நாங்க பாயிண்ட் டேபிளே பாக்குறது இல்லடா. பாக்குற அளவுக்கு இன்னும் பண்ணி கிழிக்கல. நாங்க எல்லாரும் தான் ஒன்ன போட்டு கிழிச்சிட்டோமே, அதனாலதான் 10,000 கிடக்க. தம்பி ராணுவத்துல அழிஞ்சவனோட ராணுவத்துல அழிஞ்சவன் தான் அதிகம். ரம்பாத்தோட ராணுவ படை. இந்த டயலாக்லாம் எங்களுக்கும் தெரியும். ஓஹோ ஃபுல் ப்ரிப்பேரா தான் இருக்கியா நீ? என்ன இந்த வருஷம் கப்படிக்க போறோம். உங்களெல்லாம் சமாளிக்கணும்னா ஃபுல் ப்ரிப்பேரா இருந்துதானே ஆகணும். அது இருக்கட்டும்டா தம்பி. என்னடா டெஸ்ட்ல இருந்து விராட் கோலி ரிட்டையர் ஆயிட்டாரா? அதுக்கு தானே ஒயிட் ஜெர்சி எல்லாம் போட்டு போய் கிரவுண்ட்ல மாஸ்க் காட்டலாம்னு போனோம். மழை வந்து கெடுத்து விட்டுனே. சாமிக்கே பொறுக்கலையோ? யோ பாத்தில இயற்கை என்ன பண்ணிச்சுன்னு வெள்ளை கலர் பறவை வந்து கிரவுண்டையே சுத்துனுச்சு. அந்த 49 பறவை தேவலாம பேசிட்டு இருக்க. சத்தியமா நானும் என்னண்டா 49 தான்டா இருந்தது. யோ இந்த வருஷம் நாங்க கப்ப அடிக்க தான் போறோம். நீங்க எல்லாம் வயிறு எரிஞ்சு ஓரத்துல உட்காருங்க. இந்த சீசன் நாங்க சாமிக்கு விட்டுட்டோம். முடிஞ்சா கப் அடிச்சுக்கங்க. எந்த சாமிக்கு? எந்த சாமியா இருந்தா உனக்கு என்னடா? நீ குருசாமி ஆகாம இந்த வருஷம் கப் அடிக்கடா. கப் அடிக்கிற வழியா பாப்பாங்களா? எவ்வளவு கேவலப்படுத்தினாலும் சமாளிக்கிறான் அவன்.